அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஃபுல்லா ஹாப்பியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, எல்லா செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழுவீங்க அப்படிங்கிறது போல இறைவனை வேண்டிக்கிறேன். எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஈரோப் மேல பண்ண கொலகான்ல இருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது தெரியுது, ஈரோப் கண்ட்ரோல இழந்துட்டு வருது. அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ஃபெக்டடான ஒரு வீக்னஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மோரலே பாத்தீங்கன்னா டீப்பா வீக்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல பல்வேறு விஷயங்கள். தோக்க போறோம்னு தெரிஞ்ச ஒரு பேட்டிலுக்குள்ள என்டர் ஆகும் போது மோரல் எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா இஸ்ரேலே பாத்தீங்கன்னா தோல்வியோட விளிம்புல இருக்காங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பல நபர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரிட்டையர்டான இஸ்ரேலோட மேஜர் ஜெனரல் பிரிக் அக்கா அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறாரு அவர் தான் இஸ்ரேலோட மீடியாக்கள்ல அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம். அது பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் என்ன கேட்கிறாரு, ஈரோப் பாத்தீங்கன்னா மோரலி ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு ஈரோப் அப்படிங்கிறது போல. ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது அக்டோபர் 7 முன்னாடியே நான் வார்ன் பண்ணேன், வர்னரபிளா இருக்கும், என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது போல. அதே போல அக்டோபர் 7 அட்டாக் நடந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் ஏப்ரல் பாத்தீங்கன்னா சிவிலைசேஷனையும் அழிச்சிருவேன் அப்படிங்கிறது போல காலையில் 4 மணிக்கு சொல்லி போட்டு 8 மணிக்கு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் சீஸ்ஃபயர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் சரண்டர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கிறது போல சரண்டர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இதோட கோல் என்ன, முதல்ல கோல் என்னவா இருந்தது, ஈரானோட ரெஜிம் சேஞ்ச். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்போ கரண்ட் ரெஜிம் இருக்கிறாங்களோ, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களே ரீஹாபிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம ஃபினிஷ் ஆஃப் பண்ணல, நெத்தன்யாகு அவர்களுக்கு ஃபினிஷ் ஆஃப் பண்ணணும். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறிடாது, நெத்தன்யாகு அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடாது. ஏன்னா அவர்கிட்ட கேப்பபிளான ஆர்மி இல்ல. யார் சொல்றா, இஸ்ரேலோட முன்னாள் ரிட்டையர்டு ஜெனரல் பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் அவர்கள் பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்கள்கிட்ட கேப்பபிளான ராணுவம் இல்ல அப்படிங்கிற சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட அப்சல்யூட் விக்டரி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எந்த ஒரு ஃப்ராண்ட்லயும் அப்சல்யூட் வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கா, விக்டரிங்கிறது கிடைச்சிருக்கா? ஏன்னா எல்லாமே கண்டிஷன்ஸ் தான். நீங்க ஹமாஸை முழுவதும் டிஃபீட் பண்ணீங்களா? இல்ல. ஹிஸ்புல்லாவை ஃபுல்லா டிஃபீட் பண்ணீங்களா? இல்ல. ஈரானை ஃபுல்லா டிஃபீட் பண்ணீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது சும்மா டெம்பரவரியா சீஸ்ஃபயர் அதுன்னு பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவங்கள ஒரு டேர்ம்ஸுக்கு கூட கொண்டு வர முடியல நெகோசியேஷன்ல அப்படிங்கும்போது இது எப்படி நீங்க வெற்றியா கிளைம் பண்ணுவீங்க? இது ஒரு மிக பெரும் தோல்வி. இஸ்ரேலுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் இக்கட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வரக்கூடிய கருத்துக்கள். இது போல இஸ்ரேலும் பெருசா எதுவும் பண்ண முடியல, அமெரிக்காவும் பெருசா எதுவும் பண்ண முடியல, யூரோப்பும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எதுவும் பண்ண முடியல அப்படிங்கும்போது எப்படி மாரல் இருக்கும் அப்படிங்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு பல அனலிஸ்டுகளோட கிரிட்டிசிசன் பார்க்க முடியுது. அப்போ இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்டுக்கு யூரோப்பியன் யூனியன் இணங்கல. இஸ்ரேலுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்தபடி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் செயல்படல. ஏன்னா இப்போ ஈரானுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான செயல்கள், ஸ்பெயின்லாம் பாத்தீங்கன்னா ஈரான்ல எம்பசி ஓபன் பண்றாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈரான் இந்த பிரச்சனையில ஜெயிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தானே இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இது பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள இருக்கிறவங்களும் பெருமளவுல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம ஈரோப் பாத்தீங்கன்னா எப்போ ரஷ்யா கூடயா இல்ல பெருமளவுல போர் நடக்குமா இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருக்காங்க. உக்ரைன் எந்த நேரமும் பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தோத்தரலாம், அது போல ஒரு சூழல் ஆகி போச்சு. இப்போ ஈரான் இங்க தோத்துருந்தாங்கன்னா மேபி ஈரானை யூஸ் பண்ணி உக்ரைனுக்கு உதவ வச்சு ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இன்னும் கொஞ்ச நாள் சண்டை பிடிச்சு பார்த்துருக்கலாம், ஒரு டேபிள்ல வெயிட் கிடைச்சிருக்கலாம் அமெரிக்காக்கு இப்போதைக்கு. அது போல எந்த ஒரு சூழலுமே இல்லை, இக்கட்டான சூழ்நிலை. இப்போ உலகமே பாத்தீங்கன்னா அந்த மல்டி போலார் வேர்ல்டு, அந்த எக்கனாமிக் கிரைசிஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கிரைசிஸ் வந்துதான் அந்த ஒரு சேஞ்ச் வரும், சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு கிரைசிஸ். இதை பாத்தீங்கன்னா நம்ம எப்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா
வேர்ல்டே ஃபீல் பண்ணும். இந்த எக்கனாமிக் டர்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம்னா ஜூன் மாசம் ஜூன் மாசத்தோட பாதியில இருந்தே ஜூன் ஜூலை இந்த டைம்ல எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் ஆச்சா, மார்ச், ஏப்ரல், மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்தோட பாதியில இருந்தே நம்மளுக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். எக்கனாமிக்கலி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க பல நாடுகளும் அப்படிங்கிற மாட்டுக்கடத்துல. இதுதான் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிறது போல முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு மாசம் 2 மாசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும். உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னல் படும் சூழ்நிலை எக்கனாமிக்கலி இருக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். அதுக்கு மேல வேணா மேபி சேஞ்ச் ஆகலாம். அது போல நடக்குது. இது போல இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஜூன் மாசம் பாதியில இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்குன்றது. ஒரு வேளை அது போல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோலார் வேர்ல்டா இருக்கும். பிரிக்ஸோட கரன்சிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடும், டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேற்கு நாடுகளோட அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது சரிய ஆரம்பிச்சிடும். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்டரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பல அனலிஸ்டுக்குள்ள. ஏன்னா ஈரான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் டாக்டர் முகமது ஜேவித் அவர்கள், ஜவாத் லஜார்னி அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில் சார், இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் வேர்ல்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் மிசைல் பவர்னு உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கோம். நம்ம கிட்ட பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம், நம்ம ஏர்ஃபோர்ஸ்ல கிரேட்டா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நம்ம அணு ஆயுதம் இல்லாம கூட நம்ம கிட்ட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மிசைல் பவரா வந்து பாத்தீங்கன்னா மாறி நிக்கிறோம். நம்மளுக்கு அது எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தெரியும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வரக்கூடிய செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா இருக்கு அப்படிங்கள சொல்றாங்க. ஏன் இப்ப வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ண முடியல? அதுக்கான காரணம் மிசைல்கள். ஈரான் நினைச்சா ட்ரோன்கள் மிசைல்கள் யூஸ் பண்ணி தாக்க முடியும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியும். மேற்கு நாடுகளோட வர்த்தகம் அப்படிங்கிறது, இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்ப உடைக்கப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. வர்த்தகம் அப்படிங்கிறது இருதரப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இப்ப விடுதலை அடைய ஆரம்பிச்சிருக்கு. அது ஈரான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு இங்க தெரியுது. இப்படி இருக்கும் சமயத்துல ஆல்ரெடி ரஷ்யா கிட்டே அங்க பெருமளவுல சிக்கிட்டு மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க யூரோப். அப்படி இருக்கும் போது ஈரானுக்கு ஆதரவா போர்க்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கூப்பிடுறாங்கன்னு எல்லாம் படைய கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறதும் போயிருச்சுன்னா எப்படி? அதனால மாரலி வீக் அப்படிங்கிறது போல இவரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இவங்க வேணா இவங்க போய் வாங்கிக்கணும், நம்ம கிட்ட இருக்கிறதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது போலதான் இருக்கும். இல்ல நீங்களே போய் பேசி தீர்த்துங்க போங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கும். ஏன்னா ஈரோப்போட பிரச்சனைக்கு என்ன பண்ணாங்க ட்ரம்ப் அவர்கள்? ரஷ்யாவோட போய் பேசி தீர்த்துக்குங்க, உக்ரைன் பகுதியை விட்டுட்டு பின்னாடி வந்துரு அப்படிங்கிற கை கழுவி விட்டாங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் வந்து பண்ணுமா? இப்ப அதே மாதிரியான வேர்ட்ஸ் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேப்பர் டைகர், அமெரிக்கா ஒரு பேப்பர் டைகர், ஈரான் கூட போய் சண்டை பிடிக்க முடியல, ஈரான் கேட்கற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துருங்க, பேச்சுவார்த்தையை முடிச்சிருங்க அப்படிங்கிறது போல ஈரோப் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலை இப்ப உண்டாயிட்டு இருக்கு. எது எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இதுல ஒரு பார்ட்டா இருக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அன்பிளாக் பண்றதுக்கான வேலைகள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது லாஸ்டிங் சீஸ் ஃபயர் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பனா இருக்கணும், ஃப்ரீடமா இருக்கணும் சொல்றது டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ரிச்சார்ட் மாரல்ஸ் அவர்கள் சொல்றாரு, ஆஸ்திரேலியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அதாவது நாங்க வந்து பார்த்தா டீப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல, அது ஓப்பனா இருக்கணும். உலகத்தோட குளோபல் ஃபியூயல் சப்ளை செயின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது தவறு அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ்திரேலியா என்ன போர்க்கப்பல்களை அனுப்புவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஆனா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட பிளாக்கேடை இங்க உடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்மோஸ் பிளாக் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கெமிக்கல் ஷேடோ ஃபிளீட் சாங்ஷன் பண்ணக்கூடிய டேங்கர் ஈரானோட ஒரு சாங்ஷன் பண்ணக்கூடிய டேங்கர் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது போல 7 வருஷத்துல முதல் தடவையா வந்திருக்கு அப்படிங்கிறது போல. சாங்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாலும் அதாவது பிளாக்கேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இது சாங்ஷன் தடை செய்யப்பட்ட ஒரு டேங்கர். அந்த டேங்கரை யூஸ் பண்ணி நம்ம வர்த்தகம் பண்றோம். அமெரிக்கானால தடை செய்யப்பட்ட ஒரு டேங்கர், நம்ம தடை செய்யல அந்த டேங்கரை. அமெரிக்கா தடை செய்யப்பட்டிருக்குன்னா அங்க அமெரிக்காவோட ராணுவம் இருக்குன்னா இந்த வண்டியை பிடிச்சிருப்பாங்க. இப்ப பிடிக்கலன்னா என்ன காரணம் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா?
ஸோ இப்ப அத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டேங்கர். ஸோ ஒரு கெமிக்கல் ஷேடோ ஃப்ளீட் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா, 2025லயே சாங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டேங்கர். ஸோ ஈரானோட பெட்ரோலியம் அது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல தடை செய்யப்படுது. இப்ப அது சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் அவர்களோட பிளாக்கேட. இப்ப அடுத்தது சைனாவோட ஒரு டேங்கர் ரிச் ஸ்டாரி அப்படிங்கிறது போல. ஸோ அதை ஹார்மோஸ்ல இருந்து பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. பிளாக்கேட் இம்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணாங்க. பட் அது பிளாக்கேட் இம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அங்க போகும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஏப்ரல் 13 ரிட்டர்ன் வந்துட்டு இப்ப திரும்பவும் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிறாங்க ஈவினிங். அது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ அமெரிக்காவோட பிளாக்கேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நகைப்புக்குரியது அப்படிங்கிறது இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஸோ அதனால பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஆயில் கேஸ் கண்டெய்னர் மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா ராக்கெட் வேகத்துல விலை உயர்வு அப்படிங்கிறது ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அமெரிக்காவே அதனால ரொம்ப பெருமளவுல சிக்கலாகும் அமெரிக்காலேயே. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்காங்க. மற்றபடி ஈரானுக்கு போக வரக்கூடிய உதவிகள், உணவுப் பொருட்கள், உதவி பொருட்கள் இது போல போக வரக்கூடிய கப்பல்களை வேணா தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஒன்ஸ் இது போல ஆயில் கேஸ் எல்லாம் கை வச்சாங்கன்னா பல நாடுகளும் இங்க ஒருங்கிணைஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கிற மாற்று கட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கல்ஃப் ஆஃப் ஒமனை அமெரிக்கா பிளாக்கேடு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவங்களால கையாள முடியுது, கடைபிடிக்க முடியுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மற்ற யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பையன் சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.